Hello friends, welcome to Press to Teach. Deep dive into Python சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸோட இம்பார்ட்டன்ஸை ஒரு பர்கர் மேக்கிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நியூமெரிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்கர் மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ பர்கர் மேக் பண்ணுறப்ப அதோட ஆர்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்கர் மேக் பண்ணோம் அப்படின்னா அதோட பேஸ் வேணும், அண்ட் அதுக்கு மேலே வைக்கிற அந்த லிக்டிவ் அப்படின்னு சொல்கிற அந்த லீஃப் வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், ஆனியன் இல்லைன்னா டொமேட்டோ, குக்கும்பர், அதுக்கப்புறம் அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் பர்கர் பேட்டி, அண்ட் அதுக்கு மேலே திருவ சீஸ், அப்புறம் அந்த லெக்டிவ், அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த டாப் பர்கர் பன், அந்த பர்கர் பன் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பர்கர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆல் ஓவராக பர்கர் மேக் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்டர்லாம் என்ன ஆகும், அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாமல் டேரெக்டாக பேட்டி அது மேலே ப்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே பர்கர் வச்சு கொடுப்பாங்க. இல்லை என்ன ஆகும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பட் ஆனால் பர்கர் அப்படின்னா இந்த ஆர்டரில் இந்த ப்ராசஸில் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்கலில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் ஒரே லைனில் வரப்ப எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்டர், அந்த ரூல்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை தான் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்கலில் மட்டுமே இல்லை, ப்ரோக்ராமிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் கரெக்டாக இருக்கிறப்ப தான் நீங்கள் நினைக்கிற வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப அது வந்து எதிர்பாராத ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் கண்டிப்பாக இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் ஆர் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிகிட்டே இருந்தால் புரியாது இல்லையா? குயிக்காக இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே லைனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது அண்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வந்து 11 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதே சேம் எக்ஸாம்பிளில் நான் இங்கே இருக்க இந்த பேரந்தசிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து 3 + 4 வேணும் அப்படின்னு நான் இந்த பக்கம் மாற்றி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆப்ரேட்டர்ஸ் தான், நான் ஜஸ்ட் அந்த பேரந்தசிஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14 அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் இப்படி வருது? ரெண்டுமே ஒரே நம்பர்ஸ் தான், ஒரே ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஏன் இப்படி வருது அப்படின்னா இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் நாலேஜ் இருக்கிறப்ப தான் நீங்கள் அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்குன்றதை ப்ரீவியஸாகவே கெஸ் பண்ணி உங்களால் அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ வாங்க அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பர்கருக்கு வந்து கீழே ஒரு பர்கர் பன், மேலே ஒரு பர்கர் பன் இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரந்தசிஸ், P ஃபார் பேரந்தசிஸ். ஓகே, ஸோ பேரந்தசிஸ்க்குள்ளே, அதாவது ப்ராக்கெட்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே எந்த ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்றது கிடையாது. ப்ராக்கெட்குள்ளே எது இருந்தாலும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்கெட்குள்ளே ஒரு அடிஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த ஆப்ரேட்டருக்கு போகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆர் பவர் ஆஃப் சொல்லுவாங்க. பைத்தானில் டபுள் ஸ்டார் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேட்டருக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன், அண்ட் ஃபிஃப்த்து வந்து அடிஷன், அண்ட் லாஸ்ட்டில் தான் சப்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து அந்த ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனில் பேரந்தசிஸ் இருந்தால் பேரந்தசிஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து எக்ஸ்போனன்ட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்,
4th வந்து டிவிஷன் அண்ட் 5th வந்து அடிஷன், லாஸ்ட்டில் தான் சப்ராக்ட் நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து அந்த ரூல்ஸ் அப்படின்றது. ஸோ வாங்க இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஈட் மை டெலிஷியஸ் ஆப்பிள் சாண்ட்விச். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஆர்டர், ப்ளீஸ் ஈட் மை டெலிஷியஸ் சாண்ட்விச். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஆஸ் பர் தட் ரூல் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதாவது 6 டிவைடட் பை 2 ஆன்சர் 3 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, இந்த எக்ஸ்போனண்ட் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 ஸ்டார் 2, அதாவது 2 to the power of 2. ஸோ நமக்கு ஆன்சர் 4 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 4 into 4 நமக்கு ஆன்சர் 16 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். ஸோ 16 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 19. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த பேரண்டிஸில் கால்குலேட் பண்ணி வச்சுருந்த இந்த 3யோட அதை மைனஸ் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் 19 from 3. ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு 16 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இது கரெக்டாக இருக்கான்றதை இங்கே ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஆன்சர் 16.0 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட் அப்படின்றது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸசைஸாக எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.